Assalamu alaikum wa rahmatullahi ta'ala barakatuhu. Nahmaduhu nusalli ala rasulihil kareem amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil alim fil Qur'anil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillah. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உண்டாகட்டுமாக. மேலும் ஈருலக இரட்சகர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சட்டம் பெசராமல் வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபக தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள் மற்றும் இந்த நல்லதொரு மஜ்லிஸில் வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா நம்மளுக்கு ஏராளமான ஞாபகத்துகளை அல்லாஹ் தாலா தந்திருக்கின்றான். இந்த ஞாபகத் என்றாலே அல்லாஹ் தாலா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அருட்கொடை. இந்த ஞாபகத்துக்கு அருட்கொடை என்று பொருள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்லி காமித்தார்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஞாபகத்திலிருந்து மறுமை நாள் என்று உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அப்போ சஹாபாக்களிலிருந்து ஒரு சஹாபி எந்திரித்து, யா ரசூலுல்லாஹ், எங்ககிட்ட இருக்கிறது ஒரு பெருத்தம்பலமும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் தான், அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு வாள் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது. இதை தவிர வேறு எதுவுமே எங்ககிட்ட இல்லை. இதை வச்சு எங்களுக்கு எப்படி யா ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கப்படும் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, மறுமை நாள் அன்று தன்னுடைய அடியானே அல்லாஹ் தாலா கூப்பிட்டு, இந்த மாதிரி உனக்கு நான் ஆரோக்கியத்தை நான் வழங்கவில்லையா? உனக்கு நான் குடிப்பதற்கு, அதாவது தாகம் எடுக்கும் பொழுது உனக்கு குடிப்பதற்கு நான் தண்ணீர் வழங்கவில்லையா என்று அல்லாஹ் தாலா அந்த அடியானிடத்தில் கேட்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அதுவும் இல்லாமல் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, இந்த அருட்கொடை ரெண்டு விதமாக இருக்கும். அதாவது முதல் இது என்னன்னா, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிப்பாங்க, இந்த அருட்கொடையில் ரிசுக்கு, அதாவது உணவும் ஒரு அருட்கொடை தான். ஏன் அப்படின்னா அல்லாஹ் தாலா இடத்துலேருந்து இந்த உணவு, அதாவது இந்த ரிசுக் என்பது அல்லாஹ் தாலா இடத்துலேருந்து வருகிறது. அதனால் இதுவும் ஒரு அருட்கொடை தான் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிச்சாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, இந்த அருட்கொடையில் ஒரு நபர் கேட்கக்கூடிய அந்த செவித்திறனையும் பார்க்கக்கூடிய அந்த கண் திறனும் ஒரு அருட்கொடை தான். ஏன்னா அல்லாஹு தாலா இந்த உடலுக்கு, இந்த மனித படைப்புக்கு அல்லாஹு தாலா மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டது இந்த கண்ணும் இந்த காது தான். கண் இருந்தால் தான் பார்க்க முடியும், காது இருந்தால் தான் கேட்க முடியும். அப்படி இருக்கனால இது மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் தாலா நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றான். அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்த சொல்லி காமிக்கிறாங்க. இதுவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, மனிதன் 2 அருட்கொடைகளிலிருந்து என்ன செய்வானா, ஏமாற்றம் அடைவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் முதல் அருட்கொடை என்னன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆரோக்கியம், 2வது ஓய்வு. இது சம்மந்தப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க, இந்த ஒரு மனிதனுக்கு அருட்கொடை கொடுக்கப்பட்டு இருக்கும், ஆனால் அவன் அதுக்கு நன்றி செலுத்துறதவே மறந்துருப்பான். அந்த நன்றி செலுத்துவதே அவன் மறந்துருப்பான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவனுக்கு என்ன ஆகும்னா, அவனுக்கு எல்லாமே பறிப்போய்விடும். இதனால் அவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவன் இருப்பான்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. இன்னொரு இதில் என்ன சொல்லி காமிக்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் தாலா கொடுத்துருவான். அதாவது அவனுக்கு பொருளையும் சரி, அவனுக்கு வியாபாரத்திலும் சரி, எல்லா விதமாகவும் அவனுக்கு பரக்கத்திலிருந்து எல்லாமே அல்லாஹ் தாலா கொடுத்துருவான். ஆனால் அவன் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் மட்டும் அல்லாஹ் தாலா இடத்துல நன்றி செலுத்தவில்லை, அல்லாஹ் தாலா இடத்துல நன்றி கூறவில்லை அப்படின்னா அல்லாஹ் தாலா அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எல்லாத்தையுமே அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிடறான்னா, அல்லாஹ் தாலா அதை திரும்ப எடுத்துக்கிறான். ஏன் அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஞாபகத்தை அவன் நன்றி செலுத்தலை. அதனால் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிருவான்னா அதை எடுத்துருவான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் அவன் அந்த விஷயத்துக்கு வருத்தப்பட்டோம், அந்த விஷயத்துக்கு அவன்
கஷ்டப்பட்டு இருக்கிறது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த காலத்தில் அவன் என்ன செஞ்சுருக்கணும்னா நன்றி செலுத்தியிருக்கணும் அல்லாஹ் தாலா கிட்ட அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த அருட்கொடையை பற்றி. அப்படி இருக்கு முக்கியமாக விளங்குது இந்த காலம். இந்த காலமும் ஒரு வகையில் அருட்கொடையில் சேர்ந்தது தான். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க இந்த காலத்தை பற்றி. இந்த காலம் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா மனிதன் இந்த காலத்தை நோக்கி தான் என்ன செய்கிறான்னா பயணிக்கின்றான். இந்த காலத்தை உணர்ந்து, அதாவது ஒரு மனிதன் இப்போ இந்த காலத்தை உணர்ந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, உணரவில்லை இந்த காலத்தை ஃபஸ்ட்டு அவன் உணரவில்லை அப்படின்னா அவன் இந்த காலத்தில் அவன் ஏராளமான தவறுகளும் ஏராளமான பாவங்களும் செஞ்சுக்கிருக்கான். அவனுக்கு எப்போ அவன் அதை உணர்வான் அப்படின்னா அவன் மரணிக்கக்கூடிய கடைசி நேரத்தில் அவன் யோசித்து பார்ப்பான், இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த காலத்தில் நம்ம நன்மை செஞ்சுருக்கலாமே, நம்ம அல்லாஹ் தஆலா இடத்துல நன்றி செலுத்திருக்கலாமே, நம்மளுடைய பாவத்தை இந்த நேரத்தில் நம்ம கேட்டிருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவன் என்ன நினச்சிருப்பான்னா கடைசி நேரத்தில் அவன் என்ன செஞ்சுருப்பான் அவன் அதை யோசித்து பார்ப்பான். ஆனால் அதே ஒரு மனிதன் இந்த காலத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதனுடைய அந்த மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன செய்கிறான், துவா கேட்குறதாக இருக்கட்டும், அவன் நன்றி செலுத்துவதாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த மனிதன் பண்ணுறான் அப்படின்னா அவன் மிகப்பெரிய அறிவாளியாகவும் மிகவும் சிறந்தவன் என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. இந்த அருட்கொடையில் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஏராளமாக சொல்லி காமிச்சிருக்கான். நம்ம இதிலிருந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அருட்கொடை, அதாவது இந்த காலம் நம்மளுக்கு மிகவும் பொன்னானது. ஏன்னா காலம் பொன் போன்றது என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு பழமொழி தான். அப்படி இருக்குது. ஏன்னா காலம் எப்படின்னா நம்ம வைரம் இது எல்லாமே விலைமதிக்க உள்ளது தான். அதே போல தான் இந்த காலமும் விலைமதிப்பு மிக்கது தான் இந்த காலமும். அப்படிப்பட்ட காலத்தில் அல்லாஹ் தஆலா இடத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்பதாக இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா இடத்துல நம்ம அதிகமாக நன்றி செலுத்துவதாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம மரணிக்க போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா இடத்துல நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அவர்களிடத்தில் துவா கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. அதே போல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த அருட்கொடையை நம்மளுக்கு ஏராளமாக அந்த அருட்கொடையை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுத்துருக்கின்றான். அதுக்கும் நம் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.